சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் 2ஓட ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் 2 பாலினாமியல்ஸ். சாப்டர் 2 பாலினாமியல்ஸ்னா 5 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா இதில் எதோட பவர் அதிகம்னு பாருங்க. எக்ஸ் கியூப்னு இருக்கா, 4x கியூப், அப்போ பவர் 3 தான் அதிகம். அப்போ டிகிரி வந்து 3. சரியா, டிகிரி வந்து 3. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are 2 and 3. சரியா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சாப்டருக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகேப் கொடுத்துட்றேன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்குன்னா, ax² + bx + c = 0. சரியா, இது ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, x² - sum of the roots x plus product of the root. இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் sum of the roots product of the roots எப்படி எழுதலாம்னா, sum of the roots அப்படின்னா -b/a, product of the root alpha beta அப்படின்னா c/a. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த மூணு விஷயம் கிளியரா உனக்கு தெரிஞ்சிடும். ax² + bx + c = 0. நெக்ஸ்ட் x² - sum of the root plus product of the root = 0. sum of the roots எப்படி கண்டுபிடிக்கலாம்னா -b/a, product of the rootனா c/a. நெக்ஸ்ட் கொஞ்சம் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ். a + b whole² அப்படின்னா a² + b² + 2ab. அதே மாதிரி a - b whole² அப்படின்னா a² + b² - 2ab. அதே மாதிரி a + b whole³ அப்படின்னா a³ + b³ + 3ab × a + b. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா வரும். a³ + b³ + 3a²b + 3ab². அதே மாதிரி a - b whole³ அப்படின்னும் போது a³ - b³ - 3ab × a - b. எல்லாத்தையுமே மைனஸ் தான் வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a³ - b³ - 3a²b மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3ab². சரியா, ஸோ இதுவும் a + b whole³ தான், இது a - b whole³ தான். சரியா, ஸோ பேசிக்ஸாக இது கிளியராக எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரைட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are. ஜீரோஸ் வந்து ஆல்பா பீட்டா தான் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்பாவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன், பீட்டாவோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன். ரைட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி எழுதலாம், ax² + bx + c. இதில் abc தெரிஞ்சால் எப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா எழுதணும் பாருங்க, x² - sum of the root x plus product of the root. சரியா, ஸோ = 0வா. அப்போ sum of the root அப்படின்னா 2 + 3 5, product of the rootனா 2 3s are 6. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்க. x² - sum of the rootனா 5x + 6 = 0. தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எல்லாமே இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of 1. f of x கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். x² - 3x + 2. அப்போ என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்க, x இருக்கிற இடத்துல 1 இருக்கு, அப்போ x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of 1 என்னும் போது 1² - 3 × 1 + 2. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 1² 1 - 3 + 2. 1 + 2 3, 3 - 3 0. அப்போ ஆன்சர் வந்து 0. சரியா, அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுறேன் இந்த கேப்பில். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, find the zeros of the polynomial f of x = 5x - 10. ஜீரோஸ்னா என்ன பண்ணுவோம், இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 0ன்னு எடுத்துப்போம். 5x - 10 = 0. இதில் காமன் டேர்ம்ஸ்னா இருக்கு 5 எடுத்தனா x - 2 = 0. சரியா, x - 2 = 0, 5 = 0, x - 2 = 0 எடுத்தனா x = 2. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். f of x = x - 2 whole square. x - 2 whole square. இதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேட்பாங்க.
பவர் 2 இருந்துச்சுனாலே 2 zeros இருக்கும். 2 zeros இருக்கும். அதோட zeros வேல்யூமே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதை சிம்பிளா square root on both side at x minus 2 whole square equal to 0 வரும். இதை ஃபார்முலால எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. a minus b whole பண்ணோம். இதை ஃபார்முலா a minus b whole square அப்படின்னா a square plus b square minus 2ab ஃபார்முலா x square plus b ஓட a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 2. அப்ப x square b வந்து 2 square 4 minus 2 into x into 2. அப்ப பண்ணினா x square plus 4 minus 4x. இதை ரீஅரேஞ்ச் எப்பவுமே x square x அப்புறம் தான் கான்ஸ்டன்ட் x square minus 4x plus 4. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண பாரு. இங்க எதுவும் நம்பர் இல்லைன்னா 1 into 4 4 minus 4 வரணும். 2 2s are 4 ரெண்டுத்துக்குமே minus 2 கொடுத்தீங்கன்னா minus 2 into minus 2 minus 4 minus 2 minus 4 மல்டிபிள் பண்ணா 4ன்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த 4x பதில் தான் இந்த ரெண்டு நம்பரை நம்ம போட்டுக்கணும். 2x minus 2x minus 2x plus 4. சரியா? இப்போ இதில் காமன் டேர்ம்ஸ்னா எடுக்கலாம் பாருங்க. காமன் டேர்ம்ஸ் x மட்டும் எடுத்தனா x minus 2 இங்கேயும் x minus 2 போட்டுக்கணும். இப்போ இங்கே என்ன நம்பர் பண்ணலாம் minus 2 into x minus 2x minus 2 into minus 2 plus 4. அப்போ ரூட்ஸ் வந்து x minus 2 equal to 0, x minus 2 equal to 0, x minus 2 equal to 0, x is equal to 2. இதுக்குமே என்ன வரும்? x is equal to 2. அப்போ 2 roots ஆனால் சேம் நம்பர் அப்படி மென்ஷன் பண்ணிக்கோ. 2 roots having same number. சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ல the sum and product of zeros of the quadratic polynomial are sum and product of zeros. Sum of zeros na alpha plus beta, product of the roots. Sum of zeros வந்து 5, product of zeros வந்து 6 respectively. Find the polynomial. Polynomial ஓட general formula சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சாலே போடலாம். இதில் ரொம்ப ஃபார்முலாஸ் கம்மி. x square minus sum of the root into x plus product of the root equal to 0. இந்த பிளஸ் மைனஸ்லாம் தெளிவாக போடலைன்னா மொத்த ஆன்சருமே தப்பு. சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது பேர் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சுது. மைனஸ் சம் ஆஃப் த ரூட்னா இருக்கு 5x, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 6 ஈக்குவல் டு 0. இந்த ஒரே ஸ்டெப்பில் முடிச்சு விட்டுடலாமே. சரியா? ஸோ சம்ம ப்ராடக்ட் கொடுத்தாங்க, அதை வச்சு ஈக்குவேஷன் கேட்டது. எக்ஸ் ஸ்கொயர் minus 5x plus 6 equal to 0. முடிச்சலாம். Next question, if the zeros of the polynomial போன question மாதிரியே தான். ஆனால் அந்த sum and zeros of the polynomial கொடுத்துருந்தாங்க. இப்போ வெறும் zeros of the polynomial ஆல்பாவோட வேல்யூ 1/2, பீட்டாவோட வேல்யூ -3/2. find the quadratic polynomial. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போட போகிறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிருங்க. அதே மாதிரி ஆல்பா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம 1/2 -3/2. ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னும் போது ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம பேஸ் காமனாக இருக்கா, அப்படியே 2ன்னு போட்டுக்கலாம். 1 - 3 1 - 3னா -2/2 -1ன்னு வரப்போகுது. ஆல்பா இன்ட்டு பீட்டா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா 1/2 into -3/2. மல்டிபிள்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மேலே கீழே தனித்தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 into -3 -3 2 2s are 4. இப்போ ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலானாது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். எக்ஸ் ஸ்கொயர் போது அப்படியே போட்டுப்பேன். சம் ஆஃப் த ரூட்டோட வேல்யூ -1x, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் -3/4. சரியா? நெக்ஸ்ட் இங்கே பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலாம் பாரு. எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 into x போட்டுக்கலாம். -3/4. இதை இப்படியே விடாமல் எல்சிஎம் இந்த 4ஆல் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x - 3 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x - 3 இந்த 4 ஆன்சர் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஆல்பா அண்ட் zeros of x square minus 7x plus 12, verify the relation between the zeros and coefficient. Question கொடுத்துட்டாங்களா, x square minus 7x plus 12. இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜீரோஸை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தானே ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம்.
ரூட்ஸ் கண்டுபிடிக்க 1 into 12 12 minus 7 வரணும். இன்னும் ரெண்டு நம்பர் பாருங்க, இதுவே பண்ண தெரியாம இருக்கீங்க. எப்படி ஸ்டார்டிங்ல எப்படி பண்ண 1 into 12 வராது, 2 into 6 வராது, 3 4s are 12. சைன் நெக்ஸ்ட் கரெக்டா பார்க்கணும். ரெண்டுமே இங்க நடுவுல மைனஸ் இருந்தா கன்ஃபார்மா ரெண்டுத்துக்குமே மைனஸ் வரும். -3 -4 -7 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா +12 வந்துடும். இப்போ என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஸ்கொயர் -3x -4x +12 எல்லாத்தையுமே ஈக்குவல் டு 0 கூட போட்டு வந்துடலாம். எல்லாம் கடைசியாகவும் போட்டுங்க. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸ் காமனாக எடுங்க. எக்ஸ் காமனாக எடுத்தீங்கன்னா x -3 அதே x -3 இங்கே போட்டுப்பா. இங்கே என்ன நம்பர் பண்ணோம், -4 -4x +12. அப்போ x -4 x -3 equal to 0, x -4 equal to 0, x -3 equal to 0, x equal to 4, x is equal to 3. சரியா? அப்போ ஆல்ஃபா வந்து 4, பீட்டா வந்து 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்க்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -b/a, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா c/a. இதான் இந்த வச்சும் பண்ணோம், வந்த ஆன்சரை ப்ளஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a மைனஸ் போட்டுன்னா ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். இதில் ஏ வேல்யூ வந்து 1, பி வேல்யூ வந்து -7, சி வேல்யூ வந்து 12. சரியா? கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போது மைனஸ் பியோட வேல்யூ -7 டிவைட் பை ஏவோட வேல்யூ 1. அப்போனா வருது -+7. சரியா? அப்போ அதுவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ பண்ணுங்க, 4 + 3 7. இதுவும் 7 தான் வரும், 7 வந்திருக்கு. சரியா? இப்போ அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா c/a, c/aனா c வந்து 12/1. அப்போ ஆன்சர் 12 தான். அதே மாதிரி இதை மல்டிபிள் கிடைச்ச வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 4 3s are 12. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். சரியா? புரிஞ்சுச்சா எப்படின்னா? இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் பார்க்கலாமா? என்ன நம்பர்ஸ் இருக்கு? சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஜீரோஸ். x² + 5x + 6 என்ன வரணும், 6 வரணும், 1 வரணும். என்ன பண்ணலாம், 2 5 1s ஆர் பண்ணலாமா? இல்லை, இங்கே என்ன வரணும், இங்க நடுவுல 5 வரணும் பாருங்க. ஆஹா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 6, இங்க 5 வரணும். 2 3s are 6, 5 1s are 6 1s are பண்ணினா மைனஸ் சைன் மாறும். 6 1s are பண்ணினா ஆட் பண்ணினா 7 வரும். எப்படி வரும், 6 -1 போட்டீங்கன்னா மேல -6 இருந்தா தான் கரெக்ட், மேல +6 இருக்கு. இது பண்ணினா தப்பு. சரியா? 2 3s are தான் 6, இதுதான் கரெக்ட். 2 3s are 6. மேலையும் செக் பண்ணோம் சைனை, கீழையும் செக் பண்ணோம். 2 + 3 5, மேலே மல்டிபிள் பண்ணா 2 3s are 6. சரியா? ரெண்டுத்துலையுமே சைன் கரெக்டாக இருக்கு. x² + 2x + 3x + 6. x காமனா ஆத்தினா x + 2, இங்க x காமனா அதே தான் போட்டுப்பா. இங்க என்ன வரும், 3 வரும். அப்போ x + 2 x + 3 = 0. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, x + 2 = 0, x + 3 = 0, x is equal to -2, இதுக்கு வந்து -3. ஸோ அப்போ ஆல்ஃபா வந்து -2, பீட்டா வந்து -3. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா -b/a. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 6. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னும் போது -5/1 -5 தான் வரப்போகுது. வந்த வேல்யூவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -2 ப்ளஸ் ஆஃப் இது அப்படியே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2 -3 -5, ரெண்டும் சேம் ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா c/a. சியோட வேல்யூ 6, a வந்து 1. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா -2 × -3 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 6. ரெண்டுத்துக்குமே கரெக்ட் ஆன்சர். ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த குவாட்ராடிக் பாலினாமியல் ஜீரோஸ். ஜீரோஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. -4, பீட்டா வந்து 3. வெரிஃபை த ரிலேஷன் between the zeros of the coefficient. எப்படி பண்ணலாம் பாருங்க. ஆல்பா பீட்டா இருக்கா, find the quadratic polynomial. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். x² - sum of the root, x² - sum of the root x plus product of the root. அப்பனா வரும் x² - sum of the root ஆல்பா ப்ளஸ் பீட்டா பண்ணானா வரும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா பண்ணினா -4 +3 நம்மோது -4 + 3 நம்மோது -1. ஆல்பா இன்ட்டு பீட்டா நம்மோது
4 into 3 minus 12. சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் sum of the roots minus 1 x product of the root minus 12. அப்பனா வரும் x square minus minus plus x square plus x minus 12 equal to 0. இதுதான் வந்து தேவையான குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். என்ன வரும்? minus 12 1 வரணும். நான் ரெண்டு நம்பர் போடலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 6 1s are 6 போட முடியாது. 12 1s are 12 போட முடியாது. 2 6 are 12 போட முடியாது. 3 4s are 12. எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ் தெளிவா சொல்லணும். மைனஸ் 4 போட்டீங்கன்னா ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 வந்துடும், பிளஸ் 1 வரணும். அப்ப மைனஸ் 3 பிளஸ் 4 புரிஞ்சா? மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 12, இங்க பிளஸ் 1 வரணும். அதே மைனஸ் 1 இருந்துச்சுன்னா மைனஸ் 4 கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல இதுதான் சால்வ் பண்ண போறேன். இந்த சைனை தெளிவா பேலன்ஸ் பண்ண தெரியணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதில் minus 3x plus 4x minus 12 equal to 0. அப்ப காமனா x எடுத்தனா இங்க போடலாம் பாரு. காமனா x எடுத்தினா x minus 3, இங்கேயும் x minus 3 வரப்போகுது. நான் நம்பர் போடலாம் plus 4. அப்ப 4 into x 4x minus 12. x plus 4 x minus 3 equal to 0. x plus 4 equal to 0, x minus 3 equal to 0. x is equal to minus 4, இங்க வந்து plus 3 வரும். அப்ப ஆல்பா வந்து நான் 4 minus 4 எடுத்துக்கிறேன். பீட்டாவோட வேல்யூ 3 எடுத்துக்கிறேன். வெரிஃபிகேஷன் பண்ணோம்ல, வெரிஃபிகேஷன் வந்து sum of the roots alpha plus beta அப்படின்னும் போது minus 4 plus 3 போது minus 1. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ வந்து 1, பியும் 1 தான், சி வந்து minus 12. ஆல்பா பிளஸ் பீட்டானா என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி வந்து 1 1 by 1 minus 1, ரெண்டுத்துக்கும் 1ஆவே வந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்பா இன்டு பீட்டானா சி பை ஏ. சி பை ஏனா ஆல்பா இன்டு பீட்டானா சி பை ஏ. சியோட வேல்யூ மைனஸ் 12, ஏவோட வேல்யூ 1. அப்போ மைனஸ் 12 வருது. நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஆல்பா இன்டு பீட்டானா மைனஸ் 3, ஆல்பா மைனஸ் 4 தானே, மைனஸ் 4 இன்டு 3 minus 12, ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர். hence it is verified. சரியா? if one zeros of the polynomial is 2, அப்ப ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x square plus kx plus 6. இதோட ஒரு ரூட் ஆல்பா வந்து 2, பீட்டா வந்து தெரியல. சரியா? find the value of k and other 0. பீட்டாவும் கண்டுபிடிக்கணும், கேவும் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் பாருங்க. sum of the root என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏவா, மைனஸ் பி பை ஏ. இந்த கொஸ்டின்ல வேற ஏபி செட் எழுதுங்க. ஏ வந்து 1, பி வந்து கே, சி வந்து 6. ஆல்பா பிளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ. சரியா? அப்ப என்ன வரும்? மைனஸ் கே பை 1 அப்படியே விட்டுடலாம். ஆல்பா இன்டு பீட்டானா என்ன வரும்? சி பை ஏ. சி பை ஏ 6 by 1 6. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சரியா? இப்போ இதை வச்சும் என்ன பண்ண முடியும்னு பாருங்க. சம் ஆஃப் த ரூட் வந்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? மைனஸ் கே கரெக்டு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 6ன்னு வந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வேற ஏதாச்சும் கிவன்ல கொடுத்துருக்காங்களா? இல்லை. சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல பண்ணிக்கோ. எப்படி பண்ணலாம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் கே, ஆல்பா இன்டு பீட்டா வந்து 6. சரியா? அப்ப பீட்டா ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன பண்ணோம்? ஆல்பா வந்து 6 by பீட்டான்னு எடுத்துக்கிறான். சரியா? ஆல்பாவை 6 by பீட்டான்னு எடுத்துக்கிறான். அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பீட்டாக்கு பதில் 6 by பீட்டா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே. அப்போனா வரும். இப்போ ரெண்டு ஜீரோஸுமே தரலைனா தான் இவ்வளோ பெருசாக நீங்கள் பண்ண போறீங்க. நம்மளுக்கு ஒரு 0 கொடுத்துருக்காங்களா, ஒரு 0 வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்களா, எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்னு வரப்போகுது. இதை வச்சு கே வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கேஎக்ஸ்
plus 6 தான் வந்து f of x. இதுல f of 2 substitute பண்ணினா 0 தான் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணா பாருங்க, 2 2s are 2 square plus k into 2 plus 6. இது வந்து 0 போட்டுக்கலாம். அப்ப 4 plus 2k plus 6 equal to 0. அப்ப என்ன வரும், 4 plus 6 10. 2k plus 10 equal to 0. 2k is equal to minus 10. k is equal to minus 5. சரியா, k is equal to minus 5. புரிஞ்சா? ஒரு 0 கொடுத்திருந்தானா ஸ்ட்ரைட்டா அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கலாம். k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அனதர் ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஈக்குவேஷனை எடுத்து நீ சால்வ் பண்ணிடலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் கேவா, மைனஸ் கே வந்து கே மைனஸ் கே, ஆல்பாவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கினா 2 பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேவோட வேல்யூ மைனஸ் 5, மைனஸ் மைனஸ் பிளஸ் 5 ஆகிடும். 2 பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. சரியா, சிம்பிளா முடிஞ்சிச்சு பாரு. இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் நீ யோசிக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வேல்யூல 2 சப்ஸ்டியூட் பண்ற, ஒரு வேல்யூ வரும், அதை வச்சு சால்வ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஷோ தட் x is equal to 1, x is equal to minus 3 are the zeros. ஜீரோஸ்னா அப்ப இதை சால்வ் பண்ணும்போது ரூட்ஸ் ஆல்பா பீட்டா வந்து 1 minus 3 வரணும்ன்றாங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப minus 3 2 வரணும். என்ன பண்ணலாம், 2 1s are 2, வராது. 3 1s are 3, 3 1s are 3, எதுக்கு மைனஸ் பண்ணலாம், minus 1. ஆட் பண்ணா 2 வந்துடும், மல்டிபிள் பண்ணா minus 3 வந்துடும். x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அப்ப எக்ஸ் காமனா எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3, இங்க எக்ஸ் பிளஸ் 3 தான் பண்ணுவேன். இங்க மைனஸ் 1 கொடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஆயிடும். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இதுக்கு மைனஸ் 3. கரெக்டா வந்துச்சா? அவ்வளவுதான். ஃபைண்ட் த பாலினாமியல்ஸ். அப்ப வெரிஃபைட் அப்படின்னு போட்டு முடிச்சிடறேன். சரியா?